Next, ஆதியாகமம் 31:44 இருந்து படிக்க கேட்போம். Genesis 31 verse 44 onwards. ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொடுத்த தகப்பன் மற்றும் அந்த மருமகனுக்கு நடுவே ஒரு உடன்படிக்கை. A father who has gave his daughter in the marriage, there is a covenant between them. படிங்க. இப்பொழுதும் எனக்கும் உனக்கும் சாட்சியாய் இருக்கும் பொருட்டு, எனக்கும் உனக்கும் சாட்சியாய் இருக்கும் பொருட்டு நீயும் நானும் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள கடவோம் என்றான். பாத்தீங்களா, மாமனாருடைய எண்ணம் மருமகன்கிட்ட சொல்றாரு, நான் விட்டுட்டு பிள்ளைகளை விட்டுட்டு போறேன் என் ஊருக்கு, இப்ப நம்ம ரெண்டு பேரும் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளுவோம் என்றான். அப்பொழுது யாக்கோபு ஒரு கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தினான். ஒரு தூணாக யாக்கோபு ஒரு கல்லை நிறுத்துறாரு. இது ஒரு டெஸ்டிமனியா இருக்கட்டும், நம்ம பேசுறது இதுலயும் எக்கோ ஆகுது, இது ரெக்கார்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கல்லை நிறுத்துகிறார். அடுத்து பின்னும் யாக்கோபு தன் சகோதரரை பார்த்து கற்களை குவியலாக சேருங்கள் என்றான். பாருங்க, கற்கள் சாட்சியாக இருக்கும் என்று அவர் உணர்ந்து அதை பண்ணுகிறார். ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் அந்நாட்களுக்கு தக்க ஒரு வெளிப்பாடை கொடுத்திருக்க கூடுமா இருக்கும். ரைட், கற்களை குவியலாக சேருங்கள். அவர்கள் கற்களை எடுத்துக்கொண்டு வந்து ஒரு குவியலாக்கி அந்த குவியலின் மேல் போஜனம் பண்ணினார்கள். இப்ப நல்லா கவனிங்க, அந்த கற்களை குவியலா போட்டுட்டு உடன்படிக்கை பண்ணுவதற்கு முன்பதா எல்லாரும் சமாதானமா இருக்கிற இந்த கல் பார்க்கட்டும் சொல்லி போஜனம் பண்றாங்க. நல்ல ஒருவருக்கு உணவு கொடுத்து போஜனம் பண்ணி கொள்ளுகிறார்கள். சரி, அதன் பின்பு லாபான் அதற்கு ஜெகர் சக தூதா என்று பெயரிட்டான். யாக்கோப் அதற்கு கலயத் என்று பெயரிட்டான். இந்த குவியல் இன்று எனக்கும் உனக்கும் சாட்சி என்று லாபான் சொன்னபடியினாலே அதன் பேர் கலயத் எனப்பட்டது. அல்லாமலும் அவன் நாம் ஒருவரை ஒருவர் விட்டு மறைந்த பின், பாரு மருமானே, நான் விட்டுட்டு நான் போறேன், பிள்ளைகளை விட்டுட்டு, என்னுடைய பிள்ளைகள்லாம் உனக்கு கொடுத்துருக்கேன், நான் போன பின்பு நீ என் குமாரத்திகளை துயரப்படுத்தி. பாத்தீங்களா, அவர் சொல்றாரு, நான் போன பிறகு என்னுடைய பிள்ளைகளை அடிக்க கூடாது, துயரப்படுத்த கூடாது, சித்திரவதைப்படுத்திடக்கூடாது, அழ வைக்க கூடாது. இதான் இன்றைக்கு அநேக மாமனார் மருமன்ட்ட கேட்கறது என்னது, கண்ணீர் வடிக்காம பார்த்துக்குங்கய்யா அப்படின்னு. The father-in-law asks what they ask the son-in-law, make sure you take care of my daughter. அடுத்து, அவர்களை அல்லாமல் வேற ஸ்திரீகளை விவாகம் பண்ணினாயானால், ஒன்னு பார், துயரமும் படுத்தக்கூடாது, மட்டும் இல்ல வேற ஸ்திரீகளை விவாகம் பண்ணவும் கூடாது. கர்த்தர் எனக்கும் உனக்கும் நடு நின்று, நீ அப்படி நிப்ப செய்வாயானால் கர்த்தர் எனக்கும் உனக்கும் நடு நின்று கண்காணிக்க கடவர். எப்பா, எனக்கு வாழ்க்கையே இதானப்பா, பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்குறதானப்பா வாழ்க்கை, இப்போ உன் கையில கொடுத்துட்டு போறேன், நான் புறப்பட்டு போறேன் அப்படின்னு சொல்லி லாபான் சொல்லிட்டு சொல்றாரு, ஒன்னு தெரிஞ்சுக்க, என் பிள்ளைகளை விட்டுட்டு வேறு பெண்களை நீ அழகா இருக்காங்க அப்படி இப்படி நினைச்சு வேறு பெண்களை பார்க்கும்போது கல்யாணம் பண்ணி போனேன்னா கர்த்தர் எனக்கும் உனக்கும் நடு நின்று கண்காணிக்க கடவர் அப்படின்னு சொல்லுகிறார். He says that the Lord be the witness between you and me if you marry other women apart from my daughters. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, loving God children, ஆமா, கர்த்தர் நமக்கு நடுவே நிற்கிறார். Yes, the Lord is stand between us. 50ஆம் வசனம் பாருங்க, நம்முடனே ஒருவரும் இல்லை. The verse 50 says no one is between us. பார், தேவனே எனக்கும் உனக்கு சாட்சி. Remember that God is a witness between you and me. என்று சொன்னபடியால் அது மிஸ்பா என்று பெயர் பெற்றது. Because he said like that, he called that as Mizpah. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, loving God children, ஆமா, ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். You need to understand one thing. மிஸ்பா எதற்கு அடையாளமாய் நிற்கிறது? Mizpah stands as a witness for what? லாபான் பிள்ளைகள் எல்லாம் கொடுத்திருக்கிறார் அவருக்கு கல்யாணம் பண்ணி. Laban has given the children for the marriage. ஆமா, லேயாளையும் ராகேலையும் கொடுத்திருக்கிறார். Rachel and Leah he has given. நீ ஒன்று புரிந்துக்க, you need to understand one thing. துயரப்படுத்த கூடாது. You should not make them to suffer. கண்ணீர் வடிக்க வைக்க கூடாது. You should not make them to cry. நம்பி அனுப்புறேன் யாக்கோபு, I trust you and send them Jacob. நம்ம ஒருவரை விட்டு ஒருவர் பிரிய போறோம், அதனால சொல்றேன் துயரப்படுத்தாத. We are going to be apart, so do not make them to suffer. மட்டுமல்ல, not only that, வேறு பெண்களை கல்யாணம் பண்ணாத. You should not marry other women. இல்ல, சரியாரு. You need to be very careful. இதற்கு கர்த்தர் சாட்சி. God is a witness. உனக்கும் எனக்கும் நடுவே தேவன் சாட்சி. God is a witness between you and me. இப்ப கல்யாணத்துல ஒன்னு
கேட்பாங்க ஒரு கேள்வி தெரியுமா உங்களுக்கு? In the marriage, they will ask one question. Do you know இந்த பெண்ணை இவருக்கு விவாகம் செய்து கொடுப்பவர் யார், கைப்பிடித்து கொடுப்பவர் யார் கேட்பாங்கல்ல. who gave this woman in the marriage? They will ask. அப்பதான் தகப்பனார் கைப்பிடித்து கொடுக்கிறார். That time only the father hold the hands and give. அதான் ஒரு கவனன்ட் பாருங்க. That is a covenant you see. பைபிள்ல எழுதியிருக்க இதுதான் அங்கேயும் பலிக்கிறது, அதான் அங்கேயும் எதிரொலிக்கிறது. It is written in the Bible. That is what replicated there. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children. வாழ்க்கையெல்லாம் கஷ்டப்பட்டு பிள்ளையை கொண்டு வந்திருக்கிறேன். In the life with a great difficulty I brought up my daughter. இன்னொரு பெண்ணை பார்க்கும்போது when you look at other women, அழகா இருக்குன்னு சொல்லி நீ இவளை நீ கைவிட்டற கூடாது. because they are beautiful, you should not forsake them. விவாகமும் பண்ணிர கூடாது. You should not marry them also. சரியாயிரு. You need to be all right. செவையாயிரு. You need to be perfect. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children. ஒரு குறிப்பிட்ட தேசத்துக்கு போய் நான் ஊழியத்தை செய்ய சென்று இருந்தேன். I went there to a particular nation to do the ministry. அங்க அநேகர் தமிழ் பேசுகிறவர்கள் உண்டு. There are many Tamilians were there. அங்க இருந்த ஒரு பாஸ்டர் சொன்னாங்க, A pastor told from there. ஐயா இந்த பாஸ்டர் நம்ம ஊர்ல இருந்தாரு. This pastor was in our place. அங்க ஒரு கல்யாணம் பண்ணி இருந்தாரு. He married one woman. இந்த தேசத்துக்கு வந்தாரு. He came to this nation. நல்ல வேலை செஞ்சாரு. He did one good work. இங்க இன்னொரு கல்யாணம். Here one more marriage. பாருங்க எவ்வளவு வேதனையா இருக்கு ஐயா என்றார்கள். What a great pain he said. லாபான் இதுதான் இத மாதிரி நிறைய பார்த்திருப்பாரா இருக்கும். Maybe Laban saw many things like this. சொல்றாரு, He is telling, துயரப்படுத்தாத. don't suffer, make them to suffer. வேறொரு பெண்ணை விவாகம் பண்ணாத. Do not marry other women. இப்ப நீங்க கவனிங்க. You need to be careful. வேறொரு பெண்ணை நீங்கள் விரும்பி அல்லாவிட்டால் மனதார நேசித்து நடந்து கொண்டது உண்டா? Have you liked other women from your heart? உங்களுடைய மனைவியை துயரப்படுத்தினது உண்டா? Have you made your wife to go through suffering? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். No, no, no. தேவன் சாட்சி. God is witness. தேவன் சாட்சி. God is the witness. தேவன் உங்களுடைய மனைவிக்காக வழக்காடுவார் உங்களோடு. God will have a content with you for your wife. உங்களுக்காக அவர் பரிதபிக்கிறவர் மாத்திரமல்ல, உங்கள் மனைவிக்காக வழக்காடுகிறவரும் கூட. Not only he feel bad for you, but he content for your wife also. வாயிலா பூச்சியா சில பெண்கள் இருக்கலாம். There are some women do not know how to talk. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children. நீங்க ஞானமா நடங்க. You need to walk with wisdom. அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுங்க. Give the honor due to them. வேண்டாம் வேதனை. No pain. உங்கள் மனைவியை அழ வைத்திருக்கிறீர்களா? Have you made your wife to cry? இன்றைக்கு ஒப்புரவாகுங்கள் ஆண்டவரிடத்திலே. Today become reconciled with God. நீங்க சப்ளிமெண்டரி டீட் மாதிரி துணை பத்திரம் மாதிரி ஆண்டவர்ட்ட சொல்லுங்க இன்னைக்கு. As a supplementary deed today you need to tell God. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children. நான் தெரியாம செஞ்ச ஆண்டவரே, Unknowingly I behaved, Lord. ஆண்டவரே என்னை மன்னியும். Lord please forgive me. இப்பொழுதும் இவைகளிலே உங்களை சரிப்படுத்துங்க. Even now make yourself all right in this. மூன்றாவது எதிலே நாம் சரிப்படுத்த வேண்டும்? Third thing what we need to correct ourselves. தேவன் நம்மோடு செய்த உடன்படிக்கை. The covenant God made with us. அந்த உடன்படிக்கையில நம்ம குறைபட்டிருக்கோம். In that covenant we fell short. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children. எதற்காக நியாய பிரமாணத்தை கொடுத்தார், அதை உடன்படிக்கை பெட்டியிலே வைக்க சொன்னார்? Why did he give the law of covenant and made him to keep in the ark of the covenant? ஆபிரகாமுக்கு இப்படி சட்டதிட்டங்கள்லாம் எழுதி கொடுக்காம உடன்படிக்கை பண்ணார். Abraham he made the covenant without writing it down. உன்னையும் உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன், இந்த தேசத்தை எல்லாம் நான் தருவேன் அப்படின்னு உடன்படிக்கை பண்ணும்போது, I will multiply your generation, I'll give you the nation. When he made this covenant, ஒரு உடன்படிக்கை பண்ணும்போது, when he made the covenant, ஒரே வருஷத்துல நான் தர மாட்டேன்யா. I will not give in a single year. ஆபிரகாம் உன்னுடைய மறைவுக்கும் பிறகும் 400 வருஷம் உன்னுடைய சந்ததியான ஜனங்கள் அந்நிய ஜனத்திடத்துல அடிமையா இருப்பாங்க, அப்புறம் இங்கு வந்து இந்த தேசத்தை சுதந்திரிப்பாங்கன்னு சொன்னார். Abraham, after your death also your people has to be slave for 400 years, then they will come back and live in this land. 430 வருஷம் முடிந்த பிறகு வெளியேறினார்கள். 430 years after that they went out. அப்புறம் எத்தனை வருஷம் வனாந்தரத்துல சுத்துனாங்க? How many years they have been in the wilderness? அப்புறம் வந்து சேர்றாங்க. After that they reached. இப்ப கவனிங்க. Listen now. என்னையா இது இவ்வளவு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு ஆபிரகாமுக்கு, ஆனா இவ்வளவு 400 வருஷம் கழிச்சு நிறைவேறது எதுக்கு அவருக்கு தெரியும்? கண்ணெதிர நிறைவேறது இல்ல தெரியணும் அப்படின்னு சொல்லலாம். God made a covenant with Abraham. Why so many years it took? It should be happen immediately in front of his eyes. You may ask like that. மனுஷர் பார்க்கிற மாதிரி தேவன் பார்க்கல. God will not look at the way man looks at. ஆபிரகாமினுடைய 1000 சந்ததியை பார்க்கிறார், தலைமுறைகளை பார்க்கிறார். He looks at 1000
generation of Abraham. 1000 தலைமுறைகளை பார்க்கிறார். He looks at 1000 generation. அப்ப அவருக்கு ஒரு 4 ஜெனரேஷன், ஒருத்தர் 100 வருஷம் வாழ்றாங்கன்னா 4 ஜெனரேஷன் அல்லது 5 ஜெனரேஷன் அல்லது 6 ஜெனரேஷன் போறதுக்குள்ள 400 வருஷம் தாண்டோனே எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருமியா? A person lives for 100 years, mean 4 generation, 6 generation, 1000 years you will get all good things. 400 வருஷத்துல வெளியே பரப்பிட்டுருவாங்க, அப்புறம் சீக்கிரத்துல தேசத்தை சுதந்திரிப்பாங்க. 400 years after that they will start away from the nation, they will inherit the land. தேசத்தையே சுதந்திரிக்கிறதுக்கு ஒரு பெரிய கூட்டமா மாறணும்ல, அந்த அளவுக்கு அவ்வளவு டைம் எடுக்கும்னு சொல்லி ஆண்டவர் தீர்மானிக்கிறார். To inherit the nation you need to have a lot of people, so that much time will take. God determines that. இப்ப நீங்க சொல்லலாம், You may say that, அப்ப 400 வருஷம் கழிச்சு எனக்கு செய்ய போறத ஆண்டவர் இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம் எனக்கு அப்படி நீங்க கேட்கலாம். you may ask, what is the use for me, what God is going to do after 400 years? சரி, அப்ப அதுக்கு நான் ஒன்னு செய்றேன். Let me do one thing for that. உடனே உங்களுக்கு நன்மை செய்யணுமா? Immediately should he do the good உன் thing? கண்ணெதிரே உன் குடும்பத்துக்கு நன்மை செய்யணுமா? In front of your eyes should God do a good thing for your family? பழைய ஏற்பாட்டுல 10 கட்டளைகளை கொடுத்தார். In Old Testament he gave 10 commandments. இந்த கட்டளைகளுக்கு பேர் நியாயமான பிரமாணம். The name of this commandment is the righteous commandments. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children. ஆமா, இந்த நியாய பிரமாணம், The law of righteousness. இந்த நியாய பிரமாணத்தை கைக்கொள்ளு. You need to follow this commandment. இது உனக்கும் எனக்கும் நடுவே உடன்படிக்கை. This is a covenant between you and me. இந்த உடன்படிக்கையில நான் உன்னோடு பண்ணிட்டேன், இதுல மீறினேன்னு வையே, I made this covenant. If you fall short, என்னை பகைக்கிறவனா இருப்ப நீ. you will be opposing me. இந்த 10 கட்டளை விட்டேனே என்னை பகைக்கிறவனா இருப்ப. If you leave these 10 commandments, you will be my enemy. பழைய ஏற்பாட்டுல இத சொன்னாரு. In the Old Testament he said. ஆமா, இன்னைக்கு அநேகர் எல்லாரும் பழைய ஏற்பாட்டை மறந்தே ஓடுறவங்க இருப்பாங்க. Many people they forget the Old Testament go. நியாய பிரமாணம் வேண்டாம்னு சொன்னா நீ களவு செய்யாம இருப்ப, களவு செஞ்சா சரின்னு சொல்றியா? If he say that I don't want the Old Testament, if he steal, is it okay? நியாய பிரமாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கற நீ விபச்சாரம் செய்தா சரின்னு சொல்றியா? If he say I don't want the Old Testament, if you do adultery, is it okay? Are you saying that? நியாய பிரமாணமே வேண்டாம்னு சொல்ற நீ உன்னுடைய பர்ஸ் இன்னொருவன் எடுத்து ஓடி போனா அது நல்லதுன்னு சொல்றியா? If he say no to the Old Testament, if others take your things, will you say okay? நியாய பிரமாணத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற நீ ஒருவேளை உன்னுடைய வீட்டிலே ஒருவர் உனக்கு விரோதமாய் தீமை செய்ய புறப்பட்டு வந்தால் அதை நீ ஏற்றுக்கொள்வாயா? If you don't accept the Old Testament commandment, somebody wants to do evil, will you accept it? அதத்தான் நான் நியாயமா சொல்லிருக்க, கொலை செய்ய அது இருப்பாயா, விபச்சாரம் செய்ய இருப்பாயா, பொய் சாட்சி சொல்ல அது இருப்பாயா, இதுதான் சொன்னாரு. That is why he said in the justice, do not murder, do not give false testimony. That is what he said. நியாயமான பிரமாணம். That is the commandment with righteousness. இத உடன்படிக்கையா பண்றாரு. He makes this as a covenant. நீ என்னிடத்துல அன்பு கூர்ந்தேனா, if you love me, 1000 தலைமுறையை காப்பாத்துறேன். 1000 generation I will protect. இத கைக்கொள்ளாம என்னை பகைச்சேனா, if you don't follow and be enemy, 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் பழி வாங்குவேன் பாத்துக்க. 3rd and 4th generation I will take my vengeance. அவ்வளவுதான். That's all. இதுல நீ சொல்றதுக்கு எதுமே கிடையாது, நான் உன்கிட்ட உடன்படிக்கை பண்ணிட்டேன், அவ்வளவுதான். You have no rights to say anything. I made a covenant with you. இத பழைய ஏற்பாட்டுல சொன்னாரு. In the Old Testament he made like this. புதிய ஏற்பாட்டில் இயேசு இறங்கி வந்தார். In the New Testament Jesus came down. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children, மத்தேயு 22 அதிலே 37 முதல் படிக்க கேட்போம். Matthew 22 verse 37 onwards. மத்தேயு 22:37. இயேசு அவனை நோக்கி, இந்த 10 கட்டளைகளையும் சுருக்கி 2 கட்டளையா கொடுக்கிறார். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாண முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். இப்ப 10 கட்டளையை ஆண்டவர் சுருக்கி எத்தனையா கொடுத்துட்டாரு? 2 கட்டளையா கொடுத்துட்டாரு. God made 10 commandments shorter and gave us a 2 commandment. 10 கட்டளைகளை எத்தனையா கொடுத்துட்டாரு? 2. 10 commandments as given as 2 commandments. தேவனிடத்தில் அன்பு கூறு. You need to love God. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறு. 2 கட்டளை கொடுத்துட்டாரு. The way you love yourself, you love others. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children, இந்த 2 கட்டளைகள்ல நியாயப்பிரமாணம் முழுசும் அடங்கி இருக்குப்பா. The law and prophet hung in these 2 commandments. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாய்னா நீ களவு செய்ய மாட்ட. If you love others the way you love yourself, you will not steal. விபச்சாரம் பண்ண மாட்ட. You will not do adultery. பொய் சாட்சி சொல்ல மாட்ட.
மாட்டேன். You will not give false எல்லாம் testimony. இதுக்குள்ள இருக்குப்பா. Everything is within this. இப்ப இந்த ரெண்டு கட்டளையே எங்கெல்லாம் உடைச்சீங்க? These two commandments, where are the places you broke? அதாவது அதை கைக்கொள்ளாம நடந்தீங்க. It means where you did not follow. அப்படி நடந்ததெல்லாம் இப்பொழுது ஆண்டவர்ட்ட சொல்லி சரி பண்ணுங்க. If you walk like that, you have to confess to the Lord, you need to correct it. இப்ப ஆண்டவர் புது உடன்படிக்கையும் பண்ணி இருக்கிறார். Now the Lord has made a new covenant also. என்னுடைய இரத்தத்தினால் உண்டாகிற புதிய உடன்படிக்கை, என் சரீரத்தினாலே நான் செய்கிற இந்த புதிய உடன்படிக்கை. This is a new covenant I make with my flesh and blood. இந்த இரத்தம், This blood, நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவராக வந்த இயேசு நியாயப்பிரமாணத்துல நிறைவேற்றிய சுத்தமான அந்த இரத்தம் உன்னோட உடன்படிக்கை செய்கிற இந்த புதிய உடன்படிக்கை கேட்குவான்ட்ட. the one who came under the law, after that he fulfilled the law, this blood will ask you for the covenant. இந்த ராஜரீக பிரமாணங்களாகிய இந்த ரெண்டு பிரமாணத்தையும் நீ நிறைவேற்றினான் கேட்கும். This kingship commandments, have you fulfilled these two things? He will ask. இயேசுவின் இரத்தம் கேட்கும். Jesus blood will ask. உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறாரு. He has made a covenant with you. இது புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. This is the new covenant. புதிய உடன்படிக்கைக்குரிய இரத்தமா இருக்கிறது. This is the blood of the new covenant. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children, ஆண்டவர் பழைய ஏற்பாட்டுல சொல்லும்போது வாக்குத்தத்தங்களை சொன்னாரு. when God gave in the Old Testament, he gave the promise. புதிய உடன்படிக்கையில கிறிஸ்து சொல்லும்போது இந்த ரெண்டு கட்டளையும் சொல்லிட்டு புது உடன்படிக்கை அதுக்கு என்ன காரியத்தை கொடுக்கறாருன்னா ரத்தத்தையே பானம் பண்ண கொடுக்கறாரு. In the New Testament, when God gave these two commandments, he gave his blood to drink. உனக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. It is running within you. அந்த புது உடன்படிக்கையின் ரத்தம் ஓடுது. The blood of the new covenant is running in you. அதனால அது கேட்கும். So that is why it will ask you. கேள்வி கேட்கும். It will ask the question. உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறாயா? Have you loved others the way you loved yourself? தேவனிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறாயா? Have you loved God? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God முழு children, இதயத்தோடு அவரிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறீங்களா? have you loved him with all the heart? இன்றைக்கு ஆண்டவருடைய கைகளில் ஒப்புக்கொடுங்க. Today give yourself in God's hand. இந்த நேரத்திலே எந்தெந்த உடன்படிக்கையிலெல்லாம் நீங்க பழுதுபட்டிருந்தீர்களோ இப்பொழுது சப்ளிமெண்டரி டீட் அல்லது துணை பத்திரம் ஆண்டவர் சமூகத்தில் செலுத்துறது போல உட்கார்ந்து ஆண்டவர்ட்ட உங்களை அர்ப்பணிங்க. Where are the places the covenant was damaged? You make a supplementary deed and sit down in front of God and make it. இன்னைக்கு ஆண்டவர்ட்ட சொல்லுங்க. Today you tell God. வேதத்திலே பார்ப்பீர்களானால் எஸ்ராவின் புத்தகத்திலே பார்ப்பீர்களானால் அவர்கள் எல்லாரும் உட்கார்ந்து அழுது அறிக்கையிட்டார்கள் என்று வேதத்தில் சொல்லுகிறது. In the Bible book of Ezra, we say everybody sat down and they confessed. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children, அவர்கள் அதனால ஒரு புது உடன்படிக்கையும் செய்தார்களாம். they made a new covenant by that. வேதத்திலே வாசிக்க கேட்போம். Let us read the Bible. எஸ்ரா 10 1ஆம் வசனத்தை 3ஆம் வசனத்தை படிக்க கேட்போம். Ezra 10 verse 1 and 3. எஸ்ரா இப்படி விண்ணப்பம் பண்ணி அறிக்கையிட்டு அழுது தேவனுடைய ஆலயத்திற்கு முன்பாக தாழ விழுந்து கிடக்கையில் இஸ்ரவேலில் புருஷரும் ஸ்திரீகளும் பிள்ளைகளுமான மகா பெரிய சபை அவனிடத்தில் வந்து கூடிற்று. ஜனங்கள் மிகவும் அழுதார்கள். இப்ப கவனிங்க, வீட்ல ஒருத்தர் நீங்க மனம் திரும்பி அழுங்க, உங்களுடைய குடும்பம் முழுசும் அழுது ஆண்டவரண்டை வரும். In the house one person cry, entire family will cry and come to God. 3ஆம் வசனம் பாருங்க. இப்பொழுதும் அந்த ஸ்திரீகள் எல்லாரையும் அவர்களிடத்தில் பிறந்தவர்களையும் என் ஆண்டவனுடைய ஆலோசனைக்கும் நமது தேவனுடைய கற்பனைக்கும் நடுங்குகிறவர்களின் ஆலோசனைக்கும் ஏற்ற பிரகாரம் அகற்றி போடுவோம் என்று நம்முடைய தேவனோட உடன்படிக்கை பண்ண கடவோம். நியாயப்பிரமாணத்தின்படியே செய்யப்படுவதாக. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children, மக்கள் தவறான திருமணம் எல்லாம் செய்து வைத்திருந்தார்கள். people had a wrong marriages. அப்ப அவங்க எல்லாரும் வந்து சொன்னாங்க, அப்ப நம்ம இதெல்லாம் விட்டுருவோம். Everybody came and confessed, let us leave everything. நியாயப்பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறபடி நாம் எல்லாத்தையும் சரி செய்வோம். Whatever is written in the covenant, let us make it all right. பிதாவாகிய தேவன் நமக்கு உண்டு. God the Father is there. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாகிய கர்த்தர் நமக்கு உண்டு. His son Jesus Christ the Lord is there. பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளன் நமக்கு உண்டு. The Holy Spirit the comforter we have. ஆகவே நாம் ஆண்டவரை பற்றிக்கொள்ளுவோம். That is why we catch hold of the Lord. வேறு உடன்படிக்கைக்கு உட்படாத. Do not be under other covenant. வேறு உடன்படிக்கைக்கு உட்படாத. Do not be under any other covenant. தேவனிடத்தில் ஒப்புரவாகு. You reconcile with God. இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் மனம் திரும்புவோமா?